பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அதான் அமித்தோட ஸ்டோரியை பார்த்து வினோத் ஒரு மாதிரி கண்கலங்கி பார்க்குறாருங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அமித் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறு பேசுகிறாரு. என் வாழ்க்கை வந்து ஒரு போர்க்களம் மாதிரி. முதல்ல அந்த போர்க்களத்தில் நான் சந்தித்த ஒரு பெரிய எதிரி யாருன்னா என் வாய் தான். இனியா சொல்கிறேன், உன் வாயா நல்லா தானே பாடுற, நல்லா சாங் பாடுற, நல்லா எல்லாமே பண்ணுறிய, எப்படி உன் வாய்? ஏன்னா நான் ஒரு திக்குவாய், பயங்கரமாக திக்குவேன். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் திக்குவாயாக தான் இருந்தேன், திக்குவாயாக தான் வளர்ந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு என்ன. ஸோ அப்புறம் அந்த திக்குவாயை மாற்றுறதுக்காக ட்ரைனிங்லாம் பண்ணி நான் வந்து கடைசியில் எப்படி ஆனேன்னா ஒரு வாய்ஸ் ஆக்டராகவே மாறிட்டேன். ஆனேன் அந்த விடாமுயற்சியில் அதை பண்ணணும், ட்ரெயின் பண்ணி ட்ரைனிங்லாம் போய் அதை மாற்றி நான் பண்ணி வரும் பொழுது வேறு லெவல். அது மட்டும் கிடையாது, முக்கியமான கேரக்டர்ஸுக்கு நான் வந்து டப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறியிருக்கேன் பாருங்கள். ஸோ திக்குவாயிலேருந்து டப்பிங் ஆர்டிஸ்டாலாம் மாறியிருக்காரு இருந்தாலும் வேறு லெவலுக்கு இதெல்லாம். அப்புறம் அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் வந்து போய் டப்பிங் பண்ணிட்டு வந்துடுவோம், ரீடேக் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ ஒரு 100 நாள் பிக் பாஸ் சீசன் 2 ஆஃப் கன்னடம் நான் தான் வாய்ஸ் ஆஃப் த பிக் பாஸாக இருந்தேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு திக்குவாயாக இருந்து ட்ரெயின் ஆகி வாய்ஸ் ஆக்டராக மாறி அப்புறம் முக்கியமான கேரக்டர்ஸுக்கு படத்தில் மூவிஸ்லலாம் வந்து டப்பிங் கொடுத்து பிக் பாஸ் சீசன் 2 கன்னடா வெர்ஷனில் வந்து வாய்ஸ் ஆஃப் த பிக் பாஸாக இருக்கிறதெல்லாம் வந்து வேறு லெவல் சம்பவம் இல்லை, வேறு மாதிரி தான் அமித். அதுவும் பாட்டெல்லாம் எப்படி பாடுறாரு பார்த்தீங்களா, நல்ல மனிதர், எல்லாத்துலேயுமே ஓரளவு வந்து த பெஸ்ட்டாக இருக்கார்ல அமித். நல்ல ஹியூமன் பீயிங், நாட் எ கேமர், ஈஸ் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கார். நிறைய விஷயங்கள் பண்ணேன், அதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஓப்பனாக சொல்கிறாரு என் மனுஷன், தங்கமான மனுஷனாக இருக்கான் அவன். இது ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஒர்க் ஆச்சு. அது எதுனா கல்வி, எஜுகேஷன். திரும்ப 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 எதையாவது பண்ணிக்கிட்டே இரு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வேறு லெவலில் வருவேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கை கொடுத்துச்சு. எதுவுமே ஒர்க் ஆகலை, ஆனால் ஒன்றே ஒர்க் ஆனது என்னென்னா படிப்பு, கல்வி தான். அடுத்து முக்கியமான ஒன்று நான் அதுலேருந்து வந்தது எப்படின்னா மெடிக்கல் ப்ராப்ளம், டிப்ரெஷனில் இருந்து நான் வந்து காப்பாற்றினது இதை மட்டும்தான் காப்பாற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது வேறு லெவலில். ஸோ அமித்தோட ஸ்டோரி, அமித் பேசின விதம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் அமித். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.